ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 நாளாக பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டே இருக்கிறனால நம்ம க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம வச்ச செடி வளருதோ இல்லையங்க, அந்த களை செடி மட்டும் நல்லா பயங்கரமாக வளருது. ரோஸ் செடிகளுக்கு இந்த மாதம் உரம் கொடுத்தே ஆகணும் அப்படிக்காகவே, ஏன்னா 2-3 மாதம் ஆச்சுங்க கொடுக்கவே இல்லை இன்னும். காஞ்ச பூவை கட் பண்ணுறது கூட டைம் இல்லைங்க. பார்த்தீங்கன்னா அதுலேருந்து திருப்பி துளிர்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே விட்டு வச்சுருந்தா அதுகளும் பாவம் தான். ஓரளவு ட்ரிம் பண்ணிவிட்டு எல்லா களையுமே எடுக்க ஆரம்பித்தாச்சு. செடிகளுக்குமே களையெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் தாங்க அடுத்து உரம் போடணும். பெரிய செடிகளுக்கு டிஏபியும் சின்ன செடிகளுக்கு ரோஸ் மிக்ஸும் போட்டுடலான்னு நினச்சிருக்கேங்க. இது 10 டேஸ்க்கு முன்னாடி ரிப்போர்ட் பண்ண ஸ்டாண்டிங் ரோஸ் தாங்க, டிஏ ரோஸு. பாருங்கள் எவ்வளோ களை பிடிச்சிருக்குன்னு. முடியலங்க, ஒரு தடவையும் களை எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப டயர்டாகிடுது. ஏன்னா ஒரு வாரம் ஆயிடுதுங்க எல்லா தொட்டிலையுமே கிளியர் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஏன்னா நமக்கு ஃபுல் டைமும் நம்மளால் இது ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நமக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ தான் இது செஞ்சுட்டு போவோம். இத்தனைக்கும் ஒரு தடவையும் டெரேஸ்க்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 செடிகளுக்கு எடுத்துகிட்டு தான் போவேன். அதை எடுத்துவிட்டு திருப்பி நெக்ஸ்ட் வீக் பார்க்குறதுக்குள்ளே திருப்பி முளைச்சிரும். ஸோ ஒரு ரவுண்டு வரதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா எல்லாமே பெருசாக வளர்ந்துருது. அப்படி ஒரு செடியாக வீட்ஸ் ரிமூவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த டிஏ ரோஸ் பூத்துருந்தது. எக்ஸாக்ட் நம்பர் தெரியலங்க, ஆனால் பயங்கர காஸ்ட்லியான பிளான்ட்டு. சேமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் லீவ்ஸே பார்த்திங்கன்னா. அந்த பட்ஸே பார்த்திங்கன்னா பட்ஸுக்கு மேலே நிறைய சின்ன சின்ன முள்ளு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம லெஃப்ட் சைட் ஃபுல்லாகவே ஓரளவு எல்லா செடிகளுமே களை எடுத்தாச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆச்சுங்க. அப்படியுமே ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. இதில் என்ன பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே ஓரளவு நீட் பண்ணி வச்சுருந்தது இப்போ திருப்பி எல்லாத்தையுமே களைச்சி போட்டாச்சுங்க. திருப்பி அதை அந்த இடத்துல கரெக்டாக பொசிஷன் பண்ணணும். அப்படி பார்த்துட்டே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளரிக்காய் கிடச்சிது. இது மட்டும் எப்படி தான் அந்த எலி கண்ணுக்கு தப்பிச்சதுன்னு தெரிலங்க. எனக்கு வெள்ளரிக்காயில் இந்த தடவை அறுவடையே இல்லைங்க. எல்லாத்தையுமே இலை மொழ்கண்டு குருத்து மொழ்கண்டு எலி சாப்பிட்டு போயிடுது. நானும் பிடிக்கணும்னு டெய்லி ட்ராப் வைக்கிறேங்க, ஆனால் அதில் மாட்டவே மாட்டேங்குது. கடைசியில் பார்த்திங்கன்னா அது கொள்றதுக்கு விஷம் வச்சு பார்க்கலான்னு பார்த்தா இப்போ அதுவுமே முடியலைங்க. இந்த இதில் பார்த்திங்கன்னா இப்போ வெள்ளரிக்காய் வேறு போட்டிருக்கேங்க. இந்த வெள்ளரி பார்த்திங்கன்னா சாத்தூர் வெள்ளரின்னுவோம். சாப்பிட ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்புறம் மிதிப்பாக்கல் போட்டுட்ருக்கேங்க. பார்க்கலாம் இதை எப்படி நான் காப்பாற்ற போகிறேன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்